அண்ணா திமுக கட்சியில தான் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், மந்திரி ஆகலாம், ஏன் முதலமைச்சரே ஆகலாம். ஆகலாம்ல? திமுக எப்படியா சொல்ல முடியுமா? ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். திமுகவுக்கு உழைக்கின்றவர்கள், திமுக விசுவாசமாக இருக்கின்றவர்கள் யாரும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்று ஒரு சொல்லுங்க. சொல்லுவாங்களா? அப்படி அந்த கட்சி தேவையா? ஆக ஜனநாயகம் உள்ள கட்சி அண்ணா திமுக கட்சி. இதே அண்ணா திமுக இருபெரும் தலைவர் வழியிலே செயல்படுவதற்கு உதாரணம் இன்னைக்கு என்னுடைய ஏற்காடு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த பெண், 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்தவர் ஏற்காடு எம்எல்ஏ. முடியுமா திமுகவில்? என்ன அந்த மந்திரியுடைய பையன் அவதான் வர முடியும், வேற எவரும் வர முடியாது திமுகவில். வாரிசு அரசியல். அதே போல கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ இருக்கிற எம்எல்ஏ பெயிண்டர், வீடு வீடா பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தார், கட்சிக்கு சேவை செஞ்சார், கட்சிக்கு விசுவாசமா இருந்தார், மக்களிடத்தில் நன்மதிப்பு. அவர் 2021 எம்எல்ஏ அண்ணா திமுக சார்பால் நிறுத்தப்பட்டோம். அதே பவானி சாகர் அங்க இருக்கின்றவர், அங்க பிராந்தி கடையில விற்பனையாளராக இருந்தார், ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர், கட்சிக்கு விசுவாசமா இருந்தார். அவர் சீட்டு கேட்டார், அவருக்கு சீட்டு கொடுத்து 2021 சட்டமன்ற தேர்தலில் பவானி சாகர்ல எம்எல்ஏவாக இப்ப இருக்கிறார். வேற எந்த கட்சியில வர முடியுமா? திமுக எடுத்துங்க. திரு நேரு அவர் பையன் எம்பி, இங்க திரு துரைமுகன் அவருடைய மகன் எம்பி, வேற யாரும் வர முடியாது. வர முடியுமா? அதே மாதிரி தலைவர் எம்எல்ஏ அவர் தான். அவர் அடிப்படையில் தான் திமுக இருக்கிற நிர்வாகிகளோ குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் பதவி கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும். ஆக அப்படிப்பட்ட கட்சி தமிழகத்திலே தொடர வேண்டுமா என்பதுதான் கேள்வி. தொடர வேண்டுமா? இப்போ திரு கருணாநிதி குடும்பம் தமிழகத்தை பட்டா போட பார்க்குறாங்க. திரு கருணாநிதி, அப்புறம் திரு ஸ்டாலின், அப்புறம் திரு உதயநிதி, இப்போ இன்பநிதி உள்ள வந்துட்டார். ஒரு மந்திரி சொல்றாரு, திமுக அமைச்சர் சொல்றாரு, இன்ப நிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். யார் இன்ப நிதி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். அப்புறம் ஏயா கட்சியில் இருந்து அசிங்கமா இல்ல? ஏன்னா அவருக்கு 75 வயசு ஆகுது. அந்த திமுக கட்சியில் சேர்ந்து 55 ஆண்டு உழைச்சிருக்காரு. 55 ஆண்டு உழைப்புக்கெல்லாம் மரியாதை இல்ல. திமுக குடும்பத்தில் யார் இருந்தாலும் அவருக்கு உரிய மரியாதை கொடுத்தா தான் அந்த பதவி தாங்கும், இல்லைன்னா பதவி பிடுங்கப்படும்.